ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்திற்கு முன்னாடி உட்கார்ந்திருந்து தியானம் செய்வதற்கு நாம் தயார் செய்து கொள்வோம். We will all sit in front of Sri Mataji's photograph and we will prepare ourselves to start this meditation. முதலில் நாம் அனைவரும் கூட்டாக ஸ்ரீ மாதாஜியிடம் வணங்கி குண்டலினி வைத்து பந்தன் செய்து கொள்ளலாம். We will collectively bow down to Sri Mataji. We will raise the Kundalini and put ourselves to Bandhan. We can now sing the three great Maha Mantras followed by the Ganesh Mantras. It is there available in the Part 2 book. For those who are new, who may not know the mantras, please keep the attention in the top of the fontanel bone area and you can listen to the mantras. Those who knows the mantras can sing along.
जय श्री माता जी. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களை சமநிலைப்படுத்துவதற்கு ஆசீர்வதியுங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் bless us to go in balancing ourselves. இரு கைகளையும் பூமியின் மீது வைத்து, ஸ்ரீ மாதாஜி, யுவ சாட்சாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா. Please remove all the badhas and negativities from our gross and subtle system into Mother Earth. Shri Mataji, you are Sakshat Shri Adi Bhumi Mata. Please take away all the badhas and negativities from our subtle and gross system into Mother Earth. Let us keep right hand on Mother Earth, left hand toward Shri Mataji. You are Sakshat Shri Mahakali Bhairavanath. Shri Mataji, தயவு செய்து எங்களுடைய இடது பக்கத்தை தூய்மைப்படுத்தி எங்களுடைய இச்சையை தூய்மைப்படுத்துங்கள். Please purify our desire. Now, right hand towards Shri Mataji, left hand towards Akash. Shri Mataji, you are Sakshat Shri Maha Saraswati Hanumana. Please take away all the excess heat and futuristic thoughts from our right side through the Akash element. எங்களது வலது பக்கத்தில் உள்ள எல்லா தேவையற்ற வெப்பத்தையும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஆகாய மார்க்கமாக ஈர்த்து எங்களை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுடைய செயல்களை தூய்மையாக்குங்கள். Please purify our action. Let us have our attention in Sushumna Nadi. Shri Mataji, you are Sakshat Shri Maha Lakshmi Ganesha. எங்களுக்கு தேவையான தூய ஞானத்தையும் சமநிலையும் தந்து எங்களை நிகழ்காலத்தில் நிலைக்க செய்யுங்கள் தாயே. Shri Mataji, you are Sakshat Shri Mahalakshmi Shri Ganesha. Please bless us the pure knowledge and bless us to be in present in total balance, to enjoy the spiritual ascent. எல்லாம் வல்ல பரம்பொருளோடு இணைவதற்கு எங்களுடைய சுழுமுனை நாடியை வலுவாக்கித் தாருங்கள் தாயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது அனைவரும் தமிழ் பஜன் நிர்மல மாதையின் அருள் பெறுவோம் நாம் என்பதை பாடுவோம். வரிகள் தெரியாதவர்கள் கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருந்து இந்த பஜனை கேட்கலாம். We will now sing a Tamil bhajan, நிர்மல மாதையின் அருள் பெறுவோம் நாம். நிர்மல மாதையின்
அருள் பெறுவோம் நாம். அவருளின் பாதை சற்று உணர்வோம் நாம். நிர்மல மாதையின் அருள் பெறுவோம் நாம். அவருளின் பாதை சற்று உணர்வோம் நாம். நிர்மல மாதையின் அருள் பெறுவோம். இவ்வுடலின் அலிபினி இனி மறவோம் நாம். இவ்வுடலின் அலிபினி இனி மறவோம் நாம். இவ்வுலக இன்ப துன்ப நிதி அறிவோம் நாம். நிர்மல மாதையின் அருள் பெறுவோம் நாம். அவருளின் பாதை சற்று உணர்வோம் நாம். நிர்மல மாதையின் அருள் பெறுவோம். ஆதிசக்தியிட்ட கட்டளை பணிவோம். ஆதிசக்தியிட்ட கட்டளை பணிவோம். ஆதிமூல அண்ட பிண்ட உண்மையுணர்வோம் நாம். ஆதிசக்தியிட்ட கட்டளை பணிவோம். ஆதிமூல அண்ட பிண்ட உண்மையுணர்வோம் நாம். வாழ நல்ல வாழையுப மொழி கேட்போம் நாம். வாழ நல்ல வாழையுப மொழி கேட்போம் நாம். எழுபடி ஞான வழி புரிந்து கொள்வோம் நாம். எழுபடி ஞான வழி புரிந்து கொள்வோம் நாம். நிர்மல மாதையின் அருள் பெறுவோம் நாம். அவருளின் பாதை சற்று உணர்வோம் நாம். நிர்மல மாதையின் அருள் பெறுவோம். குண்டலினி மர்ம ஒளி காண அமர்வோம் நாம். குண்டலினி மர்ம ஒளி காண அமர்வோம் நாம். கண்குளிர காணும் சக்தி கண்டு கழிப்போம் நாம். குண்டலினி மர்ம ஒளி காண அமர்வோம் நாம். கண்குளிர காணும் சக்தி கண்டு கழிப்போம் நாம். குண்டலினி மர்ம ஒளி காண அமர்வோம் நாம். குண்டலினி மர்ம ஒளி காண அமர்வோம் நாம். கண்குளிர காணும் சக்தி கண்டு கழிப்போம் நாம். கண்குளிர காணும் சக்தி கண்டு கழிப்போம் நாம். நிர்மல மாதையின் அருள் பெறுவோம் நாம். அவருளின் பாதை சற்று உணர்வோம் நாம். நிர்மல மாதையின் அருள் பெறுவோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைத்து சகஜயோகிகளுக்கும் யோகினிகளுக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருக்கும் சக்தி மையம் அநாகத சக்கரம். நமது உடம்பில் நெஞ்சு பகுதியில் மார்பு எலும்புக்கு உட்பகுதியில் பாதுகாப்பாக அமைந்துள்ளது நமது இதயம். இதுவே ஆன்மா இருக்கும் இடம். கார்டியாக் பிளக்ஸஸ் எனும் இதய நரம்பு மையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆன்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு
நம் அனைவருக்கும் நுண்ணுணர்வுகளுடன் கூடிய சுயநலமற்ற அன்பும் கருணையும் இங்கிருந்து வெளிப்படுகிறது. உள்முகமாக பருவுடல், மனம், புத்தி என்ற பல நிலைகளை கடந்து ஆன்மா சுய பிரகாசம் அடைகிறது. முழுமையான பாதுகாப்பு உணர்வு, தேகபலம், மனோபலம், ஆத்மபலம் கிடைக்கிறது. இது பிரபஞ்ச ஆற்றலின் மையம். ஆகையால் ஸ்ரீ ஜெகதம்பா தேவதையாக அமைந்துள்ளார். உறுப்புக்கள்: நெஞ்சு பகுதி வெளிப்பாடு, மூச்சு விடுதல், மார்பகங்களின் செயல்பாடுகள், இதழ்கள் 12, பஞ்சபூத கனிமம் காற்று, கைகளில் சிறுவிரல், சுண்டு விரல். குணங்கள்: ஆளுமைத்தன்மை, பாதுகாப்பு, எதிர்ப்பு சக்தி. தடைகள்: பாதுகாப்பற்ற நிலை, தாய்மை குறைபாடுகள். Today we will discuss about Anahata Chakra. It is located in our physical body in the thorax region, inside the sternum bone. Our heart is located. This is the place where our spirit resides. This chakra is connected through cardiac plexus. Our physical and subtle body consists of physical, mental, intellectual and spiritual plane. The spiritual plane is called Atma. After self-realization, the spirit gets enlightenment. Then the pure spirit emits vibrations with unconditional love and compassion. It also gives security, fearlessness, physical, mental and spiritual strength. This cosmic divine power is called Sri Jagadamba, who is the center of universe. Central heart, deity, Sri Jagadamba. Location, sternum bone. Manifestations, breathing and breast function. The day, Friday. Petal 12. Planet Venus. Element, air. In hand, little finger. Obstacle, insecurity feeling, lack of understanding between husband and wife, any act against spirit. இடதுபக்க தேவதை ஸ்ரீ சிவா பார்வதி. உறுப்பு இதயம், இதய துடிப்பு. குணங்கள் தைரியம், அன்பு, தாய்மை கோட்பாடு, சச்சித் ஆனந்தம். கைகளில் இடது சுண்டு விரல். தடைக்கான காரணம் தாய்மைக்கு எதிரான செயல், கடவுளுக்கு எதிரான செயல், நாத்திகம், பயம், ஆவி பீடித்தல். வலது தேவதை ஸ்ரீ சீதாராமர். உறுப்பு இதய நரம்பு மையம் வலது. குணங்கள் தந்தை கோட்பாடு, சமுதாய பொறுப்பு, பணிவு, கருணை, மரியாதை, புருஷ தத்துவம். தடைகள் தந்தைக்கு எதிரான செயல், மரியாதை குறைவான செயல், பொறுப்பற்ற தன்மை, அதிகார துஷ்பிரயோகம். Left deity is Sri Siva Parvati. Organ, heart, heartbeat. Character, confidence, love, joy, Satchitanand. Obstacle, act against own mother, act against God. Fear, spirit possession, Hatha Yoga. Right side deity, Sri Sita-Rama. Organ, right cardiac plexus, lungs and respiratory function. Qualities, father principle, auspiciousness and
respect to elders, the graciousness. Obstacle, act against father, principle, unlawful behavior, domination, arrogance. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நாம் நமது கவனத்தை நமக்குள் கொண்டு வருவோம். Let us bring our attention inside. Slowly, let us keep our attention on our Mooladhara Chakra. மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்தில் வைப்போம். தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேசரை போல் ஞானத்தையும் கள்ளம் கபடமற்ற குணத்தையும் தாருங்கள். Shri Mataji, please make us so innocent and so wise, just like Shri Ganesha. Let's all take Shri Ganesha mantra. Shri Ganesharin மந்திரத்தை எல்லாரும் எடுப்போம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. Let's slowly take our attention to our Mooladhar. மெதுவாக நமது கவனத்தை மூலாதாரத்திற்கு எடுத்து செல்வோம். இது மூலாதார சக்கரத்திற்கு சற்று மேலே உள்ளது. It is just above our Mooladhara chakra. This is where our Kundalini Shakti is residing. இங்கு நாம் ஸ்ரீ கணேஷ கௌரி மாதா மந்திரத்தை எடுப்போம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷ கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. மெதுவாக நமது கவனத்தை சற்று மேலே சுவாதிஸ்தான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம்.
வயிற்றின் கீழ்ப்பகுதியில். Now let us slowly raise our attention to our Swadhisthana chakra, which is in our lower abdomen. And then slowly raise it to our Nabhi chakra. மெதுவாக நாபி சக்கரத்திற்கு கவனத்தை கொண்டு வருவோம். அதை சுற்றி நமது கவனத்தை பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். Let us bring our attention to the Bhavasagara. Now slowly let us bring our attention to our heart chakra, Anahata chakra. முதலில் நமது ஹிருதயத்தின் இடது பக்கம் கவனத்தை வைக்க வேண்டும். Now let's keep our attention on our left heart. In our left heart resides Sri Shiva and Sri Parvati. Let us take Sri Shiva Parvati mantra, keeping our attention on our left heart. நமது இடது அநாகத சக்கரத்தில் கவனம் வைத்து ஸ்ரீ சிவ பார்வதி மந்திரத்தை எடுப்போம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ शिव पार्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. Now slowly let us move our attention to our right heart. மெதுவாக நமது கவனத்தை வலது அநாகத சக்கரத்தில் வைக்க வேண்டும். இங்கு ஸ்ரீ சீதாராம் உள்ளனர். In our right heart reside the deities Sri Sita and Sri Rama. Let's take the mantra Sri Sita Rama while keeping our attention on our right heart. Om Tvameva Sakshat Shri Sita Rama Sakshat Shri Adi Shakti माताजी श्री निर्मला देवी नमो नमः. Now slowly let's bring our attention to the center heart. மெதுவாக நமது கவனத்தை
மத்திய ஹிருதய சக்கரத்தில் வைப்போம். நமது வலது கையை நடு ஹிருதய சக்கரத்தில் வைக்கலாம். Let us keep our right hand on our center heart. Here reside Shri Durga Mata, Shri Jagadamba. நமது மத்திய ஹிருதய சக்கரத்தில் ஸ்ரீ துர்கா மாதா ஸ்ரீ ஜெகதம்பா உள்ளார். Let's take the mantra Shri Jagadamba Shri Durga Mata. Om Tvameva Sakshat Shri Jagadamba Durga Mata Sakshat Shri Adi Shakti Mataji Shri Nirmala Devi Namo Namaha. Let's bring our right hand to the lap. Slowly let us raise our attention to the Vishuddhi Chakra. மெதுவாக விஷுதி சக்கரத்திற்கு கவனத்தை எடுத்து செல்வோம். கழுத்து பகுதியில் மெதுவாக நெத்தி பகுதியில் ஆக்யா சக்கரத்திற்கு கவனத்தை கொண்டு வருவோம். Let us bring our attention to the Agya Chakra. Now, very gently, we will take our attention to the top of our head, to the Sahasrara Chakra. மெதுவாக கவனத்தை சஹஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களது சஹஸ்ரார சக்கரத்தில் இருக்கும் 1000 இதழ்களையும் முற்றிலும் திறந்து எங்களுக்கு முழு யோகத்தை தாருங்கள். Mother, please open all the 1000 petals of our Sahasrara completely and let our Sahasrara open completely. Shri Mataji, please grant us the complete thoughtless nirvichara state ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு முற்றிலும் எண்ணங்களற்ற நிர்விசார நிலையை தந்தருளுங்கள். Let's keep our attention on the Sahasrara and just enjoy this blissful, thoughtless state.
நமது சகஸ்திராரத்தில் கவனம் வைத்து இந்த எண்ணங்களற்ற நிலையை, ஆனந்தத்தை அனுபவித்து தியானத்தில் இருப்போம். Jagadamba, Jagadamba, Jai Jagadamba, 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 Jai Jagadamba, Shri Durga, Shri Mata Ji, Shri Durga, Shri Mata Ji, Jagadamba, Jagadamba, Jai Jagadamba, 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 Jai Jagadamba, Shri Durga, Shri Mata Ji, Shri Durga, Shri Mata Ji. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் இரு சிறு சொற்பொழிவுகள் கேட்கின்றோம். முதல் சொற்பொழிவு செப்டம்பர் மாதம் 1981 அமெரிக்காவில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், நம் இதயத்தில்தான் ஆத்மா இருக்கின்றது. ஆத்மா எங்கும் உள்ள படைப்பின் வழியை கவனித்து வருகிறது. ஒவ்வொருவர் ஆத்மாவும் ஒவ்வொரு கணமும் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆத்மா நமக்குள் பார்வையாளராக இருக்கும் சர்வ வல்லமுள்ள கடவுளின் பிரதிபலிப்பாளர். நடைமுறையில் உள்ள அனைத்து சக்தியையும் உணர நாம் ஆத்மா ஆக வேண்டும். நீங்கள் ஆத்மாவாக மாறாவிட்டால் இந்த படைப்புக்கு எந்த அர்த்தமும் இல்லை. இரண்டாவது சொற்பொழிவு 1983 பிப்ரவரி மாதம் அனஹத சக்கரத்தை பற்றி டெல்லியில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதில் அவர் கூறுகிறார், தேவியின் சக்கரமான அனஹத சக்கரம் நம் ஸ்டெர்னம் எலும்புக்கு பின்னால், அதாவது நெஞ்சுக்கு பின்னால் உள்ள முதுகெலும்பில் உள்ளது. மைய இதயம், அதாவது சென்ட்ரல் ஹார்ட் சரியாக இல்லாதவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதிலும் இருந்து பெரும் பாதுகாப்பற்ற தன்மையால் பாதிக்கப்படுகின்றனர். மைய இதயம் பலவீனமாக இருக்கும்போது அவர்களும் எல்லா நேரங்களும் பயப்படுவார்கள். பாதுகாப்பு உணர்வு என்பது அம்மாவிடம் உள்ளது. தாய்தான் அவர்களை பாதுகாக்கிறாள். வலது இதயம் தந்தையை குறிக்கிறது. இந்த மையம் பலவீனமானால் அல்லது அதில் ஏதேனும் தவறு இருந்தால் உங்களுக்கு ஆஸ்துமா நோய் உருவாகும். இடது இதயம் தாய்மையையும் நமது சொந்த தாயையும் குறிக்கிறது. ஸ்ரீ மாதாஜி பேசும் பொழுது அவர்கள் நமது சக்கரங்களை திறக்கிறார்கள். இந்த வீடியோவில் அவர்கள் குறிக்கிறார்கள், அவர்கள் பேசும்பொழுது நம்மளுடைய இதய சக்கரத்தை திறக்கிறார்கள். இப்பொழுது நாம் இரு உள்ளங்கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்துக்கொண்டு கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருந்து இப்பொழுது இந்த சொற்பொழிவை நாம் கேட்கலாம். Let us please keep both the palms towards Sri Mataji. Keep our eyes closed, attention in the top of the head, in the fontanel bone area, and then we listen to Sri Mataji's talk now. So I have explained to you all these things. Now this is the heart. In the heart resides the spirit. The spirit is watching the game of this creation and is watching what is happening to this person
to this person, to this person, to this person. Everybody has got in their heart the spirit which is watching. It's called as the Kshetrajna, means the one, the knower of the field. He is watching every minute. He knows what to do, where you go, what mistakes you create. He watches. He doesn't interfere. It's only the interference comes from here, from that end. It tries to give you conscience, it tries to improve you. From here sometimes, the wisdom part, it tries to tell you, be in the center, by punishing you, by showing it is wrong. But he is just watching the game. Let's see how far it goes. He is the knower of your field. He is the universal being within you. He is the reflection of that God Almighty who is a spectator within you. And His power is this all-pervading power which has created all this. So to feel this all-pervading power, you have to become the Spirit. All this creation has no meaning if you do not become the Spirit. In the Vedas, the very first stanza says that by reading Vedas, if you do not become Vid, Vid means, Veda word comes from Vida. Vida means to know. If you do not become the knowledge, then it has no meaning. The chakra of the goddess lies behind the sternum bone in the spinal cord. This chakra is placed above the Bhavasagar, above the void, as we call it in Sahaja Yoga. And the bridge that has to be crossed by the bhaktas, by the seekers, is guarded by her. She is the one, she helps her children to come through that passage when there are negative forces trying to attack on a seeker. This chakra is placed at the back of the sternum bone, as I told. In childhood, the antibodies are formed in the sternum bone. They are the warriors or the Sainikas of the day. Until the age of 12 years, they grow and multiply, and ultimately they all get distributed all over the body. And a human being is made able to face any outside invasion on him. These antibodies know how to fight. They are extremely confident and they know who are their enemies. They have all these messages built in themselves. So when the anti-God element enters into the being through any process, say through food, through words, through action, through devilish people or black magic,
these antibodies combine together, collectively fight the invaders. Those who do not have their central heart properly developed suffer from tremendous insecurity all their lives. When they are children, you try to control them by frightening. These children later on become extremely insecure. They are afraid of darkness, they are afraid of night, some of them are afraid of everything. Because the antibodies that are built in the body are not sufficient in number. And being this center so big, the person feels extremely insecure. Later on in life, when the child goes to the school or he tries to work, out something for the future, then also his confidence can be shaken by parents, teachers and outside people. So it is very important to understand children who are grown. In the West, they analyze everything and try to put human beings into compartments. First, the child is a child according to them. Child has no innocence and is extremely selfish. Second part is adolescence, which they think is a very arbitrary, moody stuff. In India, we do not know that there is something like adolescence. Now these adolescent people form a group and they start criticizing or making fun of all the elders. At a very young age it starts. First they make fun of the teachers, then of the parents, then of all the people who are senior to them. They start becoming extremely active in their brains because they see too many televisions and things like that. And then they start behaving at a very young age in such a violent ways that one cannot imagine. I used to live about 25 miles away from London. And every time I would go to London, I would find some children doing some sort of a mischief somewhere. But one day some of them entered into my compartment. And they started pulling out all the covers, thrusting their knives into the seats, opening out all the upholstery. I was just sitting and watching. So I said, "Now are you tired? Please sit down. What's the problem?" They said, "We are all very angry." I said, "For what? Why are you angry?" I said, "We are just angry." I said, "But you have to be angry for something." They were children going to good schools, definitely wearing very good clothes. And then I had to, when the train stopped, I called the ticket collector and told him that these boys have been doing all this hooliganism in the compartment and you better look at it. And he came in and he said, "This is a common thing."
and then somehow or other he took them out. But the only thing I felt about them is that all of them had their center heart catching. On the Kundalini, they are catching their center heart. But when they saw me, they sat down. They were quiet. They listened to me. I settled their center heart. And most of them said, we are angry with our mother. Why? Because our brothers are angry. But why your brothers are angry? Then I discovered that Freud has given these funny ideas against the mother. Mother itself, can you imagine? What an anti-God activity it is. To an India, mother is the primal thing. Any because his sense of security lies with the mother. Even if the father is hot-tempered, is angry, still they depend on the mother. Because mother knows when to get angry and when not to get angry. She has the discrimination. And she is the one who protects them. The idea of mother is completely blasted in the West, and this is the reason why the children of that country feel so insecure, and when they grow, they are extremely insecure. You won't believe that all the time they are polishing their brass, cleaning their house, but not even a rat enters their houses. And if they have to talk to someone, they'll make a person stand outside and talk from inside, especially in London. Because they are literally frightened. Nobody will believe the British who ruled us are such frightened people. They are. They are frightened of each other, they are frightened of themselves. The reason is the center heart is absolutely weak. I have told you the first reason, the family insecurities. The child does not know when he comes back from school whether his mother would be there or she would be gone. They don't have mothers who can bear a lot from the husbands and smile and show no signs of their agony to their children. But the mothers in that country, I have seen, always try to use their children from all kinds of emotional blackmail, you can call it. They try to torture the child by telling all the things the husband is doing to them and whatever is the problem they are facing with the husbands. So the child is not secured by the mother, but on the contrary, child starts giving security to mother there. At a very young age it starts, and the child becomes extremely negative and left-sided. He feels that he is born in a place full of hatred, insecurity and fear. When a person is frightened, this center starts breathing fast, giving rhythmic instructions to all the antibodies. With that, you feel you are getting a palpitation in the heart. This palpitation is nothing but a signal to all the antibodies to fight the emergency of an attack. But when somebody builds up insecurity later on in life, it becomes a physical problem. If they have insecurities earlier, it is an emotional problem. But later on in life, when one develops a insecurity, any kind, like a wife is insecure about her husband. Husband is a loafer or a bad man and carrying on with other women. So the
motherhood of the wife is challenged. And when her motherhood is challenged, she may get the weakening of the center, by which she may suffer quite a lot and may have even breast cancer. These insecurities can be also self-made. Imagine, people can just think about it and build up some sort of insecurities, which are of no actual existence. But such fears are very much more in the West, because the life in the West has no mooring, has no explanation. Whatever you ask them, they'll say, what's wrong? The husband will say, what's wrong in having a key? And the wife will also say, alright, if he wants to have a key, let him have it. In India, no woman would tolerate such a situation. She would starve, she would do everything, but she will never touch a man who has a key. So the basis of the strength of Indian women is their sense of chastity. The sense of chastity in the Indian women is so great that nothing can deter them as long as they are chaste. But if they are not chaste, then fear settles in them very fast. Chastity is the strength of women. And that's why those women who have fear mostly have a problem of their chastity being challenged. A woman who is frightened that her chastity may be disturbed also can develop a problem with the heart chakra. Such women can develop breast cancers, breathing troubles, and other kind of frightening diseases on the emotional level also. This chakra is ruined in women when they lose their only child, because their motherhood is finished, they feel. And that is the worst thing that can happen to a woman, if she is a woman. But if she is not a woman, she doesn't feel much, and she just behaves in a very manly way. And that's what I've seen in the West, that women really don't much care when their children die. But it is because they are not women. If you are a woman, you definitely feel for your children and their death. But after some time, such a woman comes back again, and she accepts the life as it is for the sake of her husband, or maybe if she has more relations or other children. She becomes extremely powerful as a reaction to what has happened. That's only possible if your center of heart is alright. Such women do not grudge, do not complain, are extremely serene and can bear up lots of things. They are extremely tolerant and can go to any extent to help their children. But they are never spoiling their children. They never spoil their children because they understand spoiling is much worse than beating the child. They never spoil the children nor ever pamper them and never get dominated by their children. They know I have to guide the child, I have to look after the child, so they look after all the ideals and righteousness and the virtues of the child. And if he tries to get out of it, they go all out to win him over, back to virtue and to better life. But those people, those women
who do not care for actual growth of the child may just avoid it and escape. In the men, this chakra is caught up if they have lost their mother very early, or if their mother by chance is a very cruel woman. Also, this chakra can be caught up by men if they have been to wars and if they have seen frightful things in the war. Such people could be extremely emotional and could be easily befooled by people who try to win over their emotions. This heart center is caught up by various emotional problems in human beings. Husband and wife, if they all the time quarrel, there's always quarreling in the house, especially if the mother is very dominating, the child develops this center. And if the father is very dominating, the child develops the heart itself. So it is very important that husband and wife should never quarrel in the presence of their child. Center heart can be developed in countries where there's all fear, people are frightened. It can be developed by other things by which people are frightened. Reading books of bad gurus and reading the books about shocking things, like many people who read the Kundalini book have got center heart because they are so frightened about the Kundalini. Anything that frightens you if you read can make your heart very, very weak and dangerous. So the right side of every human being represents the fatherhood. The father. And the fatherhood of a man is very important. If this center is spoiled or if there's something wrong with it, then you get asthma as a disease. Asthma is only caused by this center being spoiled or some other combinations with this center. Asthma is very common among girls and boys, and the relationship with the father or the understanding of the father or your own fatherhood is not alright, you get this trouble of asthma, and for that one has to ask the questions to the sadhakas, what sort of a father you have. And one gentleman came and asked me, why everybody is asking me what sort of a father you have, everybody asks me, what about your father, what about your father, what has my father to do with me? Actually everybody feels the right heart and they have to ask about the father, because father resides in the right heart, and the principle of fatherhood, if it is spoiled, if there is a problem with the principle of fatherhood, then you get this problem and many other problems, which I do not want to discuss now at length, but you can understand a person who has no father, how diffident he is and how he behaves, and also such people, those who have not known a father, can become very wayward, licentious or permissive, or could be very much secretly licentious. The people who lose their father do not have that they lack in that discipline that the father gives. Or could be such people who take to a very remorse and unhappy life, or they could be very hard on their children, or could be extremely kind and spoil the children. It could be anyway. So it has both the reactions, either too much of love giving or too much of strictness. It can be anything, or a person could be of this kind, may be very strict in childhood and could be extremely lavish in old age. It is a very imbalanced personality. So the person who has no father has to know that his father is Sri Rama. He should not worry about anything. He is a one, with one arrow he can kill any number of people. So he should have no fear at all about his father not being there or father being dead or something happening like that. On the contrary, if the father is dead, it's better to tell him not to worry about you and that you are alright, so that you leave your father in peace and ask him to take his birth than to bind him to this earth.
This is the right heart, and the left heart is the mother, actually your own mother, whosoever it is. That is the motherhood, in the sense that if your mother has been extremely unkind and extremely funny, or your relationship with mother is bad, then know that there is something wrong on the left hand, which is indicated in you. So these 2 points are very important in human beings. If a Sahaja just decides that I have a father and a mother, God Almighty is my father and my mother, then these problems can be easily solved. But in Sahaja, it is not what you think that works out. It does not. Like in the car, if you sit down and think that I am going to Connaught Place, you won't move. You have to move your hands. In the same way, in Sahaja, you have to move your hands, clear your chakras, move them higher and put them on. It's not what you think is important in Sahaja. Not at all. You may think that I'm doing very well in Sahaja, I'm very good, but it's not so. It is what you actually achieve. Your ascent is the point. So, as in the car, as I told you cannot just sit down and think and do the job. In the same way, you have to run this machine, and you have to see that you get all this movement. There should be gati in you. Otherwise, there is no sense in just talking about Sahaja, thinking about Sahaja, and convincing yourself that you are against Sahaja. It is how you manifest it is the point, which very few people understand. Very, very few people understand that it has to be manifesting. It has to be karyanvit. It is not just talk morning till evening. Even when I am talking, now I am opening your heart center. I am working it. Even I am talking also, I am opening. It's working. You will see your heart chakra is open by the time I finish my lecture. It is so, because I know how to do it. When I talk, I am just watching where the chakras are catching, what's happening, and I am catching all these points and touching it and trying to open it. And that's how it should be. That even when you talk, it should be karyanvit. Even when you are quiet and raising your hands, it should be karyanvit. Whatever you do, you should be karyanvit. Even if you glance at anyone, it should be karyanvit. It should not be just a kind of a jabbering that we do sometimes about Sahaja. The greatest fear human beings have, that they think they have done lots of mistakes. And these mistakes are too many, and they can never get realization. They'll be doomed, they'll be going to hell. This is not true at all. Nobody is going to go hell if you do not want to. If you want to stop it, you can stop it. The time has come. You are going to be blessed, and blessed forever. So may God bless you. Today's lecture I have given you in a way that you should understand the importance of confidence, but not by saying I am confident. Because when you say outwardly, you are actually egoistical. But when you say in your vibrations, then you are confident. May God bless you. தொடர்ந்து நாம் தியானத்தில் இருக்கலாம். Let us be in meditation for some time.
let us all prepare for the Aarti. நாம் ஆர்த்தி செய்வதற்கு தயார் செய்து கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவரும் எழுந்து கொள்ளலாம் ஆர்த்தி செய்வதற்கு. Let us all stand up for Aarti. सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जग में संकट कारण कितने दिए अवतार माँ, कितने दिए अवतार। विश्व में तेरी महिमा, विश्व में तेरी महिमा, तू गंगा यमुना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जो भी शरण में आया सुख ही मिला उसको माँ, सुख ही मिला उसको। बैठ के दिल में ओ माँ, बैठ के दिल में ओ माँ, लौट के ना जाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। मानव में अवतर के कर दिया उजियाला माँ, कर दिया उजियाला। कलयुग में माया है, कलयुग में माया है, फिर भी पहचाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। संत जनों की धरती है भारत माता, माँ है भारत माता। इस धरती पर आकर, इस धरती पर आकर, दुख से दूर करना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना।
जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। जब दिल में आए तब मधु संगीत सुन लो, माँ मधु संगीत सुन लो। हो सके जो सेवा, हो सके जो सेवा, हमसे करा लेना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। बोलो श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देवी की जय। Let us all bow down to Shri Mataji and then be in meditation for some time.
நாம் அனைவரும் ஸ்ரீ மாதாஜியிடம் வணங்கி தொடர்ந்து தியானத்தில் இருக்கலாம். Shri Mataji, we thank you very much for giving us this collective meditation session today. Shri Mataji, இன்றைக்கு இந்த கூட்டு தியானத்தை கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தாயே. இப்பொழுது நாம் கூட்டாக குண்டலினி உயர்த்தி பந்தன் செய்து கொள்ளலாம். Let us collectively raise the kundalini and put ourselves to bandhan.